வாழ்க்கை பாடம். அதாவது நம்ம ஸ்கூலில் என்ன தான் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறனாலும் லைஃப் நமக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கும் பாருங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்படும்போது அதிகமாக அழுது கவலைப்பட்டு சிரிக்காமல் இருக்கிறது, அதை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, அதை விட்டுட்டு எப்படி அடுத்த வேலையை பார்க்குறதுன்னு யோசிக்காமல், ஐயோ எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, ஐயோ இவங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. அது மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் லைஃப்பில் நடக்குதுன்னா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இப்படின்ட்டு யோசிக்கிறது, இல்லை அடுத்தவன் சந்தோஷமாக இருந்தால் சரி இருந்துட்டு போகிறாங்கன்னு விடுறத விட்டுவிட்டு இப்படிலாம் சந்தோஷமாக இருக்காங்களா, ஒரு பதினியை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்றது. ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால தான் லைஃப்பில் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கெல்லாம். என்னை கேட்டால் உங்களுக்கு என்ன தேவை? இப்போ நீங்கள் கவலையாக இருக்கீங்க, இப்போ இந்த கவலையை மறக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் நான் அந்த கவலையை மறப்பேன் அப்படின்னு யோசித்து அதை பண்ணுங்கள். அது மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அந்த நிமிஷம் அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. அதாவது ஓவராக கவலைப்படுறதும் தப்பு, ஓவராக சந்தோஷப்படுறதும் தப்பு. எல்லாத்துலேயுமே ஒரு நிதானம் இருக்கணும். அப்போ தான் லைஃப் நமக்கு நிதானமாக போகும். எதையும் அதிகமாக தலையில் எடுத்துக்க கூடாதுன்றது நான் கற்றுக்கிட்ட பாடம்.